வணக்கம் வணக்கம் மைடியர் மக்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கல்யாணி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களே இந்த ஷிரடி சாய் பாபா கோயில், ஸ்ரீரங்க சாய் கோயில் வச்சுருக்காங்க. அங்கே தான் அது வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு முத நாளே நம்ம போயிருந்தோம். வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை இருந்தது. பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஸ்டாச்சு சுவாமி சாய்ராமுடைய ஸ்டாச்சு வந்து ரொம்ப பிரமாதமாக அப்படி மார்பில் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இயற்கை எலி சூழ்ந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய கோயில் தான் இது. நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் வந்து எள்ளு போட்டால் எண்ணெயை தான் எடுக்க முடியும், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. முதல் நாளே போனாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சதுலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அருமையான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருந்தாங்க. இதே அருமையாக இருக்கும் கோயிலோட அமைப்பு. பார்த்திங்கன்னா அந்த கோயில் முகப்பில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை பொறுமை இருக்கும். இதுதான் சாய்ராமுடைய பக்தர்கள் சொல்கிற வார்த்தைகள். நம்பிக்கையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் நிச்சயமாக அவர் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் அதை போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற சாய்ராம் ஒரு சின்ன லெவலில் தான் இருந்தது. அது இப்போ வந்து பிரம்மாண்டமாக எடுத்து கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் நாளைய தேதியில் கும்பாபிஷேகம். இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்தது. வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. கும்பாபிஷேகம் வீடியோவும் இங்கே தான் வந்து ஹோமம் வழக்கத்துக்கெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பாபாவின் பக்தர்கள் ரொம்ப அருமையான ரம்யமான பார்த்தீங்களா அந்த ஹால். வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை எப்படி இருப்பாங்க, நிற்கவே இடம் கிடையாது. இவ்வளவு பக்தர்கள் வந்திருந்தாங்க. சாய்ராமுடைய அருளை வாங்கிவிடணும், சாய்ராமுடைய அருளை பெற்றுவிடணும்னு சொல்லி ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க. என்ன அலங்காரத்தோடு ஸ்ரீரங்க சாய் துடிக்கிறார் பாருங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கத்துக்கும் திருவானைக்காவல், கல்லணை, சமயபுரம் அந்த முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஷிரடி சாய்ராம்னாலே வந்து என்னது, இணையாக அடுப்பு எரிய விட்டு எல்லா மக்களுக்கும் சோறு கொடுக்கறது தான், எல்லா மக்களுக்கும் உணவு அளிக்கிறார். அதனால் ஷிரடி சாய்ராம் கோயிலில் எந்த ஷிரடி சாய்ராம் கோயிலில் போனாலும் சரி உணவளித்து விடுவார்கள். அதுவும் இந்த குறிப்பாக கல்லணையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்க ஷிரடி சாய் கோயிலில் அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஒரு சிறப்பான அவ்வளவு பேர், எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் திருப்தியாக நல்ல நாவுக்கு ருசியாக அறுசுவை உணவை படைத்தார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது, பெரிய விஷயம். அதனால் அவசியம் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை, இந்த ஷிரடி சாய்ராம் கோயிலுக்கு, ஸ்ரீரங்க சாய் டெம்பிளுக்கு போயிட்டு அவரை வணங்கிவிட்டு அவருடைய ஆசைகளை பெற்று உங்கள் குடும்பம்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லா பக்தர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. இந்த பக்தி வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது நாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த பக்தியை பரப்ப வேண்டும். பக்தி
பக்தி இருந்தால் தான் வந்துட்டு நாட்டில் தவறுகள்லாம் நடக்காது. இறை பயம் இருந்தால், தெய்வ பயம் இருந்துச்சுன்னா வந்து நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, பயங்கர குற்றங்கள், இதெல்லாம் குறையும். அதற்காக ஒரு சமூக கடமையாகவும் நினச்சி நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஷிரடி சாய்ராமுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது இங்கே தான் வந்து ஹோமம்லாம் வளர்த்தாங்க, அந்த இதுதான் பார்க்குறோம் நம்ம இப்போ. சரிங்களா? பாருங்கள், இன்றைக்கு வந்து அந்த கும்பாபிஷேக நாள் அன்றைக்கி இதுதான் அந்த கோவில் புதுதாக கட்டப்பட்ட ஸ்ரீரங்க சாய் டெம்பிளுடைய முகப்பு. ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல, ரம்யமான இடத்துல அமைஞ்சிருக்கு. எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.